தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கின்றாராம். காரணம் என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கின்றோம் அல்லவா? ஆகவே கர்த்தர் நம்மேல் மிகவும் பிரியமாயிருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிவித்துக் கொள்கின்றார். பிரியமானவர்களே, காரணம் என்னவென்றால், இந்த வருட வாக்குத்தத்தம் இன்று வரை நிறைவேறவில்லை, அப்படித்தானே? ஆனால் நாம் நம்பிக்கையுடன் நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள்ளாக எனக்கு அந்த வாக்குத்தத்தம் பலிக்கப்பெற்று நான் என் தேவனுக்கு கோடி நன்றிகளை கூற காத்திருக்கின்றேன் என்று நீங்கள் அமர்ந்து விசுவாசமாய் காத்திருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களது காத்திருப்பை மெச்சிக்கொள்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவேதான் அவர் நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். யார் உங்களிடம் ஏதேதோ வார்த்தைகள் கூறி உங்கள் நம்பிக்கையை கலைக்க பார்ப்பார்கள், அது சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்று உணர்ந்து இன்னும் அதிகமாக நம்பிக்கையுடன் அவருக்கு காத்திருந்து துதி பாடல்கள் பாடி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை இந்த மாத இறுதிக்குள் நிறைவேற்றி அவர் உங்களுடன் இருப்பதை நிரூபிக்கப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான செய்திக்காக உமக்கு கோடி நன்றியப்பா. நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று இந்த வசனத்தின் மூலம் கூறினதற்காக நன்றியப்பா. நாங்கள் உமக்கு பயந்து நடக்கின்றோம், உமது கிருபைக்கு காத்திருக்கின்றோம் என்பதை நீர் அறிவீர். என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு இந்த செய்தி எனக்குத்தான் கர்த்தர் என் காத்திருப்பிற்காக இந்த செய்தி மூலம் என்னை தேற்றுகின்றார் என்று இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொருக்காக ஜெபிக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விரைவில் உமது வாக்குத்தத்தை நிறைவேற்றி எங்களுடன் இருப்பதை நிரூபிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.